Welcome to TD Tech Engineering YouTube channel. Thanks for watching this video. பார்க்க போகிற டாபிக் பாய்சான் ப்ராசஸ். ஓரளவுக்கு தெரியுதுங்களா? பாய்சான் ப்ராசஸ் இது வந்து எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற ஒரு டைப் ஒன்று பார்க்குறோம். டைப் ஒன் வந்து எக்ஸாக்ட்லி, ஓகேங்களா? இது வந்து ஒரு மொத்தமாக 2 டைப் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு டைப் மட்டும் தான் பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற ஒரு டைப் மட்டும் பார்க்குறோம், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. P of x of t equal to n equal to e power minus lambda d into lambda t whole power n divided by n factorial. ஓகேங்களா? லேம்டாங்கிறது வந்து மீன் ரேட் வந்து லேம்டா, டீங்கிறது வந்து டைம் இன்டர்வல், என்னங்கிறது வந்து எத்தனை, அதாவது ஒரு நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஒரு பேஷண்ட் வந்து வராங்கன்னா அந்த இடத்துக்கு எத்தனை பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம். எத்தனை பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ, ஓகேங்களா? எக்ஸாக்ட். ஸோ ஒரு 1 மார்க் பார்க்கலாம், ஒரு 2 மார்க் பார்க்கலாங்களா? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அடிக்கடி கேட்ட ஒரு 2 மார்க்கு பாய்சான் ப்ராசஸில். கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்து காட்டிடுறேன். இஃப் தி பேஷண்ட்ஸ் அரைவ் அட் த கிளினிக் அக்கார்டிங் டு த பாய்சான் ப்ராசஸ் வித் மீன் ரேட் ஆஃப் பெர் மினிட், ஓகேங்களா? அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். மீன் ரேட் ஆஃப் பெர் மினிட். Find the probability that during a 1 minute interval no patients arrive. அதாவது 1 minute intervalல no patients வந்து arrive, ஓகேங்களா? வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல தான் சொல்யூஷன் போட்டுக்கிறோம், கிவன் தட் போட்டுக்கிறோம். மீன் ரேட் வந்து லேம்டா. எத்தனை மீன் ரேட்னு கொடுத்துருக்காங்க? மீன் ரேட் ஆஃப், அந்த இடத்துல நான் நம்பர் 2 போடாமல் விட்டுட்டேன், சாரி. இந்த இடத்துல வந்து 2 வரும். மீன் ரேட் 2 per minute, சரிங்களா? அதை நான் எழுதாமல் விட்டுட்டேன், சாரி. மீன் ரேட் லேம்டா ஈக்குவல் டு 2 per minute. டைம் இன்டர்வல் வந்து டிஇ, அது வந்து 1 per minute. நம்பர் ஆஃப் பேர்சன்ஸ் வந்து அரைவ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா n ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? ஒரு 1 நிமிட் டைம் இன்டர்வலில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டால் 0. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா நெக்ஸ்ட் ஃபார்முலான்னு எழுதுங்க. பி, இந்த இடத்துல இருக்குது, P of x of t equal to n equal to e power minus lambda t into lambda t of whole power n divided by n factorial. n factorial. சில பேர் வெறும் n மட்டும் போட்டுருவாங்க, ஃபேக்டோரியல் போட மறந்துடுவாங்க. கால்சியம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேக்டோரியல் போடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எழுதலாம். P of the probability that during a 1 minute interval number of patients arrives. 1 மினிட்டுங்கிறத வந்து என்னது எக்ஸ் ஆஃப் 1ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது 1 நிமிட்டுங்கிறத வந்து என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ஆஃப் 1. எத்தனை பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்கிறது வந்து 0, சரிங்களா? அது வந்து n. P ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு n, ஓகேங்களா? அதை வந்து நம்ம இதில் எழுதுகிறோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P ஆஃப், அந்த ஃபார்முலா தாங்க, இந்த ஃபார்முலா தான், புரியுதுங்களா? P ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் வந்து அதுலேயே ஃபார்முலாவிலே இருக்குது, மைனஸ் போட மறந்துடாதீங்க. லேம்டாங்கிறது 2, இன்டர்வல் வந்து 1, இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 2, லேம்டாங்கிறது 2, இன்டர்வல் வந்து 1, n வந்து 0, ஹோல் பவர் n வந்து 0 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து கேஷியோ வச்சு போடுங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வேல்யூ பார்த்து போடுங்க. 0 வந்துச்சுன்னா என்ன வரும்? 1, ஓகேங்களா? 0 கூட ஃபேக்டோரியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும், மறந்துடாதீங்க அது எப்போவுமே. இ பவர் மைனஸ் 2, இந்த பார்ட் முழுசாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 தான், ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறது வந்து என்னது? இ பவர் மைனஸ் 2. இ பவர் மைனஸ் 2 வந்து எக்ஸ்பெனன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.135 கிடைக்கும். அதை எடுத்து எழுதுகிறோம். P ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்னது? 0.135. இது வந்து ஒரு 2 மார்க். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு 8 மார்க் பார்க்கலாங்களா? இந்த கேள்வி பாருங்கள். 2வது கொஸ்டின். சப்போஸ் தட் கஸ்டமர்ஸ் அரைவ்ஸ் அட் எ பேங்க் அக்கார்டிங் டு எ பாய்சான் ப்ராசஸ் வித் த மீன் ரேட் ஆஃப் 3 per minute. மீன் ரேட்டு 3 per நிமிட்டுங்கிறது என்னது? லேம்டா. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் டியூரிங் எ டைம் இன்டர்வல் ஆஃப் 2 minute. இன்டர்வல் டைம் வந்து என்னது? 2 நிமிட். இப்போ வந்து என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து எக்ஸாக்ட்லி டைப் 1 ப்ராப்ளங்களா? என்னோட வேல்யூ எக்ஸாக்ட்லி 1ங்கிறது n ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு 2வது கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சப்ஸ்டிவிஷன் வந்து என்னது? மோர் தென் ஆஃப் 4.
மோர் தென் ஆஃப் 4. அப்போ n greater than 4. இன்னொன்று வந்து தேர்ட் சப்ஸ்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, fewer than 4 customer to name கேட்டிருக்காங்க. அப்போ சப்ஸ்டிவிஷனில் என்ன வரும், n வந்து எப்படி இருக்கும், லெஸ் தானாக இருக்கும். n less than 4. அதுவும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? வழக்கம் போல தான் மீன் ரேட் எடுத்து எழுதுகிறோம். மீன் ரேட் லாம்டா ஈக்குவல் டு 3 per minute, டைம் இன்டர்வல் வந்து t ஈக்குவல் டு 2 per minute. சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p of x of t ஈக்குவல் டு n ஈக்குவல் டு e பவர் மைனஸ் லாம்டா t into lambda t whole power n divided by n factorial. Exactly 4 customers arrive in a 2 minute time interval அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸாக்ட் ஈக்குவல் n ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? அப்போ p of x of 2 ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p of x ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 4 e பவர் லாம்டாங்கிறது வந்து என்னது 3 மைனஸுங்கிறது காமனாக வரும், நான் இதாக போட்டேன் பார்த்துக்கோங்க. இ பவர் மைனஸ் ஆஃப் 3, டீயோட வேல்யூ வந்து என்னது 2. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் 3 × 2 ஹோல் பவர் 4. என்னங்கிறது வந்து என்னது ஹோல் பவர் 4. இந்த இடத்துல என்னது என்னங்கிறது ஹோல் பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். ஸோ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு இ பவர் என்ன கிடைக்கிது, -6 into 6 power 4. 3 into 2 என்னது 6. 6 power 4 divided by 4 factorial. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக்டோரியல் எடுத்து எக்ஸ்பொனென்ஷியல் பண்ணுறோம், ஃபேக்டோரியல் எடுக்கிறோம். என்ன கிடைக்குது, p of x ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 4ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தா 0.1339. ஓகேங்களா? இது வரையும் புரிஞ்சுதுங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி. மார்க்கோ ப்ராசஸ் வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாப்புல, அது எப்படி வருதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரையும் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன், வேகமாலாம் போகலைங்க. நெக்ஸ்ட்டு மோர் தென் 4 customers arrive. அதாவது கேள்விப்படி ரெண்டாவது சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா மோர் தென் 4 customers arrive. சப்டிவிஷன் 2. அப்போ வந்து என்னது, n வந்து லெஸ் தானா கிரேட்டர் தானா, கிரேட்டர் தென் 4. ஓகேங்களா? p of x லாம்டா எடுத்து n 2 கிரேட்டர் தென் 4. புரிஞ்சுதுங்களா? அந்த ஃபார்முலா அப்படி தான், p of x of t. அந்த இடத்துல ஏன் 2 போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஏன் 2 போட்டிருக்கோம்னா t, இது வந்து கிரேட்டர் தென் 4. 4ங்கிறது வந்து என்னது n. சரிங்களா? இதோட நார்மலாக இதோட ஃபார்முலா அப்படி போடுவோம், 1 மைனஸ் p of x of 2 less than or equal to 4. less than or equal to 4. ஓகேங்களா? இப்போ less than or equal to 4ங்கிறது என்ன வரும், 0 1 2 3 4. வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். 1 மைனஸ் p of x of 2 equal to 0, p of plus p of x of 2 equal to 1 plus of p of x of 2 equal to 2 plus p of x of 2 equal to 3 plus p of x of 2 equal to 4. ஏன்னா 0லிருந்து 4 வரையும் போடுறோம், மோர் தென் 4னு சொல்லியாச்சு, அது 5ஆகவும் இருக்கலாம் 4ஆகவும் இருக்கலாம், அதனால். ஓகேங்களா? 1 மைனஸ் p of x of 2 equal to 0ஓட வேல்யூ எடுத்து எழுதுங்க. அதே தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதே தான். அந்த இடத்துல 4 ஃபேக்டோரியல் 4ங்கிற வேல்யூ இருந்தனால என்ன போட்டிருந்தோம், நம்ம வந்து 6 power 4 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல்னு போட்டிருந்தோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6 power minus 6 power 0 divided by 0 ஃபேக்டோரியல். அதே மாதிரி தான் e power minus 6 power 1 divided by 1னா 1 ஃபேக்டோரியல், 2னா 2 ஃபேக்டோரியல், 3னா 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4னா 4 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? 1 minus 6 power minus 6 multiply 6 power 0 divided by 0 factorial plus e power minus 6 multiply 6 power 1 divided by 1 factorial plus e power minus 6 power minus multiply 6 power square divided by 2 factorial plus e power minus 6 multiply 6 power 3 divided by 3 factorial plus e power minus 6 multiply 6 power 4 factorial.
6 power 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் எடுத்து எழுதுகிறோம். காமனாக இருக்கக்கூடியது என்ன? இ பவர் மைனஸ் 6. இ பவர் மைனஸ் 6 வந்து எடுத்து எழுதுகிறோம். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 6 1 ப்ளஸ் போட்டோம்னா அந்த இடத்துல என்ன வரும்? இந்த பார்ட் ஃபுல்லாக போட்டோம்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? 1 இதிலேருந்து எடுத்து எழுதுனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 6 கிடைக்கும். 6 2 18 36 54 ஃபேக்டோரியல் பண்ணி போட்டிருக்கோங்க. 6 இன்ட்டு 6 என்னது? 36. இந்த பாட்டு வந்து என்னது? 36. ஆனால் 2 ஃபேக்டோரியல் போட்டு அடிக்கும்போது அது வந்து என்ன ஆயிடுது? 18 மாறிடுது. ஓகேங்களா? அது மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம கீழே ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். அப்புறம் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 6 மல்டிப்ளை 115 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 6 115 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோமா? கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 0.175 கிடைக்கும். இந்த 1 கோட இது கூட வர வந்து நம்ம கேல்சியம் யூஸ் பண்ணி கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 0.715. அதாவது 0.715 இது கிடைக்குது. இப்போ வந்து நம்ம மோர் தென் கிரேட்டர் தெனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. P of x of 2 greater than 4 equal to 0.715. நெக்ஸ்ட்டு ஃபியூவர்னு என்ன? லெஸ் தென், கம்மி, அவ்வளோதான். fewer than 4 customer in a 2 limit interval. அப்போ n equal to என்னோட வேல்யூ தான் நம்ம சொல்லணும். x of t, n வந்து 4, p of x of t ஓட வேல்யூ வந்து 2 லிமிட்ஸ் தானே. அப்போ லெஸ் தென் ஆஃப் 4. ஓகேங்களா? இப்போ வந்து லெஸ் தென் ஆஃப் 4ங்கன்னா என்னது? 4 விட கம்மியாக இருக்கணும். 4 விட கம்மியாக இருக்குன்னா 0 1 2 3. 4 விட கம்மியாக இருக்கிறது எழுதிக்கலாமா? அதே தான் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். மேலே வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்? P of x of 2 equal to 4ன்னு சொல்லி போட்டிருந்தாங்களா? அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் இருக்கிற எல்லா பார்ட்டையும் எழுதணும். ஓகேங்களா? P of x of 2 equal to 0 plus P of x of 2 equal to 1 plus P of x of 2 equal to 2 plus P of x of 2 equal to 3. ஓகேங்களா? இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா பார்ட்டையும் அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இ பவர் மைனஸ் 6 எக்ஸ்ட்ரா வந்து என்னது? இங்கே 1 மைனஸ் போட்டிருந்தோம். மோர் தென்னுங்கிறதுனால இந்த பக்கம் போகும்போது என்னாகும்? 1 மைனஸ். ஓகேங்களா? ஃபார்முலா படி. ஆனால் இதில் வந்து எப்படி வரும்? அது தேவையில்லை. லெஸ் தேங்கிறதா கம்மி தானே, அதனால் தேவையில்லை. அந்த 1 மைனஸ் மட்டும் விட்டுருங்க. இ பவர் மைனஸ் 6 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் 36 டிவைடட் பை 2 ப்ளஸ் 216 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 6 மல்டிப்ளை 61 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0.1512 0.1512. P of x of 2 less than 4 equal to 0.1512. புரிஞ்சுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. இதை கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஒரு தடவை பார்த்து நல்லா எழுதிக்கங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் மார்க்கோ செயின் ப்ராசஸ் அடுத்த கொஷினுக்கு. இப்போ எல்லோரும் எதுவரை படிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியல. முக்கியமாக சொல்கிறேன், யூனிட் 5 ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? யூனிட் 5 ஓகேங்களா? ஏன்னா அது வந்து சின்ன யூனிட் தான். அதே மாதிரி யூனிட் 4ல் வந்து 2 ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும், லாஸ்ட்டாக 2 பவர் ஸ்பெக்ட்ரல் கிராஸ் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் இருக்கிற சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் ஒரு ஹாஃப். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? தேர்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மார்க்கோ செயின் ப்ராசஸ். தேர்ட் யூனிட் மார்க்கோ செயின், பாய்சான் ப்ராசஸ்ஸு, ரேண்டம் டெலிகிராஃப். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரையும் நான் கொடுத்துருக்குறேன்னு அந்த கொஷின் மட்டும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இருக்குது, அது வீடியோவாக போட முடிஞ்சால் போடுறேன். ஓகேங்களா? யூனிட் என்ன டாப்பிக்கில் யூனிட் 2க்கு கோவேரியன்ஸ், கார்லேஷன்ஸ், அதுதான் நான் யூனிட் 2ல் ரிவிஷன் போட்டிருக்கேன். அது பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இருக்குது. ரொம்ப ஓவராக படித்து கன்ஃபியூஷன் ஆக வேணான்னு தான் அந்த ஒரு டாபிக் வந்து வச்சு அப்படியே இருக்குது. யூனிட் 1 பொறுத்தவரை பேஸ் தியரம், சிடி அண்ட் டிடி, கண்டினியூவஸ் அண்டு டிஸ்ட்ரிக்டும், அப்புறம் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அந்த மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 3 டாபிக் தான். 7 டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், அது வேண்டாம். 7 டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சார்ட் ஒரு வீடியோவில் கொடுத்துருங்க. அந்த சார்ட் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கில் கேட்டிருந்தா நீங்கள் 2 மார்க்கில் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும்.
எழுதிக்கலாம். ஒரு வேளை 11th ஏ கொஷினில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா 11th பி கொஷினில் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அந்த சார்ட்டு போட்டு சார்ட் கொடுத்துருக்குறேன். அது ஒரு 8 மார்க் கொஷினுக்கு ஒரு 4 மார்க், ஒரு 2 மார்க், 3 மார்க் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மார்க் வரும் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.